சென்னை வேளச்சேரி குருநானக் கல்லூரியின் 50வது பட்டமளிப்பு விழாவில் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கினார். அப்போது பேசிய அவர், வளர்ச்சியடைந்த தமிழகம் இல்லாமல் வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்க முடியாது என்றும் கூறினார். A personality development can be done by the education, and that development brings a nation development. கன்னியாகுமரி மாவட்டம் தெங்கம்புதூரில் பொதுமக்களுக்கு இடையூறாக செயல்படும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினர் 50க்கும் மேற்பட்ட பெண்களுடன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பள்ளி மாணவிகள் மற்றும் பெண்களின் பாதுகாப்பு கருதி மதுபான கடையை இடமாற்றம் செய்ய வேண்டும் என வலியுறுத்திய போராட்டக்காரர்கள் அதிகாரிகள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். ஈரோடு மாவட்டம் சென்னிமலையில் உள்ள ஊராட்சி ஒன்றிய அரசு நடுநிலைப்பள்ளி வகுப்பறையில் முதல்வர் விஜயின் புகைப்படத்தை மாட்டி மாணவர்களை கைதட்டச் செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த சம்பவங்கள் குறித்து விசாரணை நடத்த வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. சென்னை தாம்பரத்தை அடுத்த பெருங்கடத்தூர் சதானந்தபுரம் சுவாமிகள் மடத்தில் 10 அடி நீளம் உள்ள மலைப்பாம்பை வனத்துறையினர் லாவகமாக பிடித்தனர். தூத்துக்குடியில் பெட்ரோல் குண்டு வீசிய வழக்கில் காவலர்களை தாக்கிய சிறார் உட்பட 2 கைது செய்யப்பட்டனர். தாளமுத்து நகர் நேரு காலனியில் மகராசி என்பவர் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசியது தொடர்பாக சிலுவைப்பட்டியைச் சேர்ந்த கார்த்திக் மற்றும் 17 வயது சிறுவனை பிடிக்க காவலர்கள் சென்றுள்ளனர். அப்பொழுது காவலர்களை இருவரும் அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பியோட முயன்ற நிலையில் பிடிபட்டனர். இருவரையும் கைது செய்து அரிவாளை பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். விருதுநகர் மாவட்டம் காரியாபட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடும் வெயிலுக்கு பிறகு திடீரென வானிலை மாறி பலத்த சூறைக்காற்றுடன் கனமழை பெய்தது. கல்குறிச்சி, வக்கடாங்குண்டு, செவல்பட்டி உள்ளிட்ட பகுதிகளிலும் மழை பதிவானது. மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். திருச்சி மாவட்டம் அருங்காபுரி வட்டாட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற ஜமாபந்தி முகாமில் 530 மனுக்கள் பெறப்பட்டன. மாவட்ட வருவாய் அலுவலர் பாலாஜி தலைமையில் நடைபெற்ற முகாமில் பட்டா மாறுதல், நில அளவை, மின் இணைப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் தொடர்பாக மனுக்கள் பெறப்பட்டன. அவற்றில் 51 மனுக்களுக்கு உடனடியாக தீர்வு வழங்கப்பட்டது. மீதமுள்ள மனுக்கள் பரிசீலனையில் உள்ளன. நிறைவு நாளில் பொதுமக்களின் குறைகள் கேட்கப்பட்டதுடன் மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு காது கேட்கும் கருவிகளும் வழங்கப்பட்டன. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உடுந்தூர்பேட்டை அருகே கிள்ளனூர் கிராமத்தில் ரேசன் அரிசி கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட லாரி பறிமுதல் செய்யப்பட்டது. குடும்ப அட்டைதாரர்களிடம் குறைந்த விலைக்கு வாங்கி சேகரிக்கப்பட்ட 5 டன் ரேசன் அரிசி வெளி மாநிலத்திற்கு கடத்த முயற்சிக்கப்பட்டதாக கிடைத்த தகவல் அறிந்து காவல்துறையினர் சம்பவ இடத்தை சுற்றி வளைத்தனர். அப்பொழுது கடத்தல்காரர்கள் லாரி மற்றும் மினி சரக்கு வாகனத்தை அப்படியே விட்டுவிட்டு தப்பி ஓடினர். அரிசி மற்றும் இருசக்கர வாகனங்களையும் பறிமுதல் செய்து தப்பியோடிய நபர்களை தேடி வருகின்றனர். தூத்துக்குடி நகரில் வெளிமாநில லாட்டரி சீட்டுகள் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்பட்டு வந்த நிலையில் தெற்கு காவல் நிலைய போலீசார் நடத்திய சோதனையில் 4 பேர் கைது செய்யப்பட்டனர். லெவஞ்சிபுரம் பகுதியில் லாட்டரி விற்பனையில் ஈடுபட்டதாக கோபிக்கண்ணன், நாராயணசாமி, நவீன் ராஜா மற்றும் பாலசுப்ரமணியன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் இருந்து லாட்டரி எண்கள் எழுதப்பட்ட துண்டு சீட்டுகள் மற்றும் 10,000 ரூபாய் ரொக்கம் பறிமுதல் செய்யப்பட்டது. நீலகிரி மாவட்டத்தில் உதகையில் இருந்து முதுமலை செல்லும் சாலையில் உள்ள சீகூர் பாலம் வனப்பகுதியில் புலி ஒன்று கம்பீரமாக சாலையை கடந்து வனப்பகுதிக்குள் சென்றது. புலி நடமாட்டம் அதிகமுள்ள பகுதியாக இருப்பதால் வாகனங்களை நிறுத்தி புகைப்படம் அல்லது வீடியோ எடுப்பதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் என வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். கள்ளக்குறிச்சி ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தின் அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்ததைத் தொடர்ந்து நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனடியாக பொதுமக்கள் வெளியேற்றப்பட்டு நுழைவாயில் மூடப்பட்ட நிலையில் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் ஓப்பனாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற சோதனையில் எந்தவித வெடிகுண்டும் கண்டுபிடிக்கப்படாததால் மிரட்டல் வதந்தி என உறுதி செய்யப்பட்டது. இதையடுத்து பொதுமக்கள் மீண்டும் அனுமதிக்கப்பட்டனர்.
சென்னையை அடுத்த சோழிங்கநல்லூரில் மது அருந்தும் பொழுது ஏற்பட்ட தகராறில் தாவேகா நிர்வாகியை தாக்கிய திமுக நிர்வாகி கைது செய்யப்பட்டார். சோழிங்கநல்லூரைச் சேர்ந்த தாவேகா நிர்வாகி பாபு தனது நண்பர்களான திமுக நிர்வாகி சுரேஷ் மற்றும் ரஞ்சித் ஆகியோருடன் செல்லியம்மன் கோவில் பின்புறம் உள்ள காலி மைதானத்தில் மது அருந்தி பேசிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது திமுக நிர்வாகி சுரேஷ், தாவேகா நிர்வாகி பாபு ஆகிய இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் பாபுவை கீழே தள்ளி தரையில் இருந்த கல்லை எடுத்து சுரேஷ் தாக்கியுள்ளார். இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் செம்மஞ்சேரி போலீசார் சுரேஷை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மயிலாடுதுறை, தஞ்சாவூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் உள்ள ஆர்டிஓ அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை நடத்தப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் 40 ஆர்டிஓ அலுவலகங்களில் நேற்று லஞ்ச ஒழிப்புத்துறை அதிரடி சோதனை மேற்கொண்டனர். மயிலாடுதுறை அலுவலகத்தில் 3 நபர்களிடம் இருந்து 1,76,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. தஞ்சாவூர் பட்டீஸ்வரம் அலுவலகத்தில் 1,31,000 ரூபாய் ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. திருப்பூர் பல்லடம் சாலையில் உள்ள அலுவலகத்தில் கணக்கில் வராத 1,00,000 ரூபாயும், மதுரை வாடிப்பட்டி அலுவலகத்தில் கணக்கில் வராத 65,000 ரூபாயும் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை புறநகர் பகுதிகளில் பெய்த கனமழையால் ஆவடி சுற்றுவட்டார குடியிருப்புகளில் இருந்து வெளியேறும் சுத்திகரிக்கப்படாத கழிவுநீர் மழைநீர் வடிகால்களில் வழியாக அம்பத்தூர் ஏரியில் கலப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் அயப்பாக்கம் பகுதியில் கடும் துர்நாற்றம் வீசி பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுவதாக கூறப்படுகிறது. மேலும் கொசுக்கள் அதிகரித்து டெங்கு, மலேரியா போன்ற நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக மக்கள் அச்சம் தெரிவித்து உடனடி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். திருநெல்வேலி ரயில் நிலையத்தில் அமைக்கப்பட்டு வரும் 6வது நடைமேடையை கோட்ட ரயில்வே மேலாளர் ஓம் பிரகாஷ் மீனா ஆய்வு செய்தார். 6வது நடைமேடைக்கான பணிகள் 90% முடிவடைந்த நிலையில் தண்டவாளங்களை இணைக்கும் பணிகளை அவர் ஆய்வு செய்தார். இந்த பணிகளால் பல்வேறு வழித்தடங்களில் ரயில் சேவை பாதிக்கப்பட்டுள்ளதால் மேம்பாட்டு பணிகளை வரும் 30ஆம் தேதிக்குள் முடிக்க அவர் உத்தரவிட்டார். கேரளாவில் இருந்து சென்னைக்கு முதலமைச்சர் விஜயை சந்திக்க நடந்தே வந்த இளம் தம்பதிகள் அது தொடர்பான வீடியோவை தற்பொழுது வெளியிட்டுள்ளனர். ரஃபி சஹானா தம்பதி 500 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டு சில தினங்களுக்கு முன்பு சென்னை வந்த நிலையில் தலைமைச் செயலகம் செல்லும் வழியில் முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்தித்திருந்தார். அப்போது எடுத்த வீடியோவை தற்போது அந்த தம்பதியர் இணையத்தில் பகிர்ந்துள்ளனர். സന്തോഷിക്കട്ടാണ്, സങ്കടം കൊണ്ടാണ് അറിയത്തില്ല. നമ്മളെ കാണാൻ വേണ്ടി ആണ്ട് ഇറങ്ങി വന്നു.